எல்லை மோதல்களை தீர்க்க தாய்லாந்தும் கம்போடியாவும் இன்று நள்ளிரவு முதல் உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஆசியான் கூட்டமைப்பின் தலைவராக புத்ராஜயாவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிய அன்வார் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பொதுவான புரிதலை இருதரப்பினரும் எட்டியுள்ளதாக கூறினார். கம்போடிய பிரதமர் ஹூன் மெனெட்டும் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பும்தாம் வீச்சயாச்சாயும் இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக புத்ராஜயாவில் கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் கூறினார். அமைதி பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை பாராட்டிய ஹூன் மெனெட்டும் பும்தாமும் அன்வார் முன்னிலையில் செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் கைகுலுக்கினர். கடந்த வியாழக்கிழமை எல்லையில் ஏற்பட்ட கண்ணிவெடி குண்டுவெடிப்பில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து சண்டை வெடித்தது. இதனால் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டதோடு இருதரப்பிலும் 2,60,000-க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர். மோதல்களை தொடங்கியதற்காக இருதரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி தூதர்களையும் திரும்ப பெற்றனர். இந்நிலையில் ஆசியாவின் தலைவர் என்ற முறையில் இவ்விரு அண்டை நாடுகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்து வைத்து மலேசியா போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது.